வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வைகாசி விசாகம். இந்த ஒரு முடிச்சு போதுங்க, எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிறைவேற்றும். ஆமாங்க, அது என்ன முடிச்சு, அதை எப்படி செய்யணும், இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைய தினம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தன்று தான் முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இன்றைய நாள் முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அப்படிங்கிறது நம்ம அறிந்ததே. இன்றைய நாள் முடிந்தால் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப விசேஷம். வாய்ப்பு இருக்கிறவங்க பிரசித்தி பெற்ற கோவில்கள், இப்போ அறுபடை வீடுகள் இருக்குது இல்லைங்களா, திருச்செந்தூர் இந்த மாதிரியான கோவில்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரும். எங்களுக்கு எங்கேயுமே போக முடியாதுங்க, நாங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலான்னு இருக்கிறோம் அப்படின்னாலும் சரிங்க, நான் ஏற்கனவே இந்த வைகாசி விசாகம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும், எப்படி செய்யணும், என்ன நெய்வேத்தியம், என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த பதிவை கீழேயும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வேண்டுதல் நிறைய பேருக்கு இப்போ நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு இருக்கும். என் வாழ்க்கையில் இது நடந்தால் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு நான் நினைப்பேங்க. என் வாழ்க்கையில் மட்டும் எல்லாருக்கும் நடக்குது, என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது இந்த ஒரு விஷயம். அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், நல்ல வேலை, இல்லை வேலையில் இருக்கிற ஒரு ப்ரமோஷன் வேணும், போஸ்டிங் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும். இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் ஆசைகள் என்னவோ அது ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு வேண்டுதலை ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை அதில் எழுதிக்கோங்க. இதை நம்ம கிரீன் கலர் பேனாவால் நாம் எழுதணுங்க. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் இருக்கலாம், நம்மளுக்கு கிரீன் கலரில் எழுதணும், அவ்வளவுதான். அதை எழுதிக்கோங்க, கிரீன் கலரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதற்கு மேலே சுக்கு, ஒரே ஒரு துண்டு சுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் காணிக்கை. இந்த 11 ரூபாய், 10 ரூபாய், ஒரு ரூபாய் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 11 ரூபாயை எடுத்துட்டு இந்த 11 ரூபாய் அந்த நீங்கள் எழுதுனீங்க இல்லைங்களா, அந்த அன்ரூல் பேப்பரு, ஒரே ஒரு துண்டு சுக்கு, இது எல்லாத்தையுமே ஒரு முடிச்சா ஒரு மஞ்சள் கலர் துணியில் தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகனுடைய பாதத்தில் இந்த முடிச்ச வச்சிருங்க. நீங்கள் என்ன தேவை எழுதியிருக்கிறீங்களோ அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய இப்போ உதாரணத்திற்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நான் நினச்சி எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எனக்கு முருகப்பெருமானை நீயே துணையாக இருந்து உன் அருளால் எனக்கு ஒரு குழந்தை வரம் நிச்சயம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் அதை அப்படியே உங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய பாதத்திலேயே வச்சுடுங்க. இதை நீங்கள் திருப்பி ரிமூவ் பண்ணணும், அதை எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. இந்த விஷயம் உங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறமாக அந்த பேப்பரை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய உண்டியல், அந்த 11 ரூபாய் காணிக்கை, அந்த நீங்கள் எப்படி முடிஞ்சு வச்சிங்களோ அந்த முடிச்சோட கொண்டு போய் முருகப்பெருமானினுடைய உண்டியல்ல போட்டுடுங்க. போட்டுட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் அது எதுவானாலும் சரிங்க, முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் நிறைவேறும். அதுவும் இன்றைய தினம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை வழிபாடு செய்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவர் கவலையே பட மாட்டார். உங்களுக்கு அந்த விஷயம் நிச்சயம் நடைபெறும். நம்பிக்கையோடு
நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள் புரிவார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.